இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காம்போசைட் பார் அதில் லோட் அப்ளிகேஷனில் இருக்கும்போது எப்படி தெர்மல் ஸ்ட்ரெஸஸை கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ கோ இன்டு த ப்ராப்ளம். A composite bar made up of aluminum bar and steel bar is firmly held between two unyielding supports. அதாவது ஒரு அலுமினியம் பார் ஏபி அப்படிங்கிற ஒரு அலுமினியம் பார், பிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் பார். அலுமினியம் பாரோட லென்த் வந்து 100 mm, கிராஸ் செக்ஷன் ஏரியா 1000 mm². தென் ஸ்டீல் பாரோட லென்த் 150 mm, தென் கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா 1500 mm². ஸோ இப்போது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ரிஜிட் சப்போர்ட், அன்யீல்டிங் அப்படின்னா ரிஜிட், கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த சப்போர்ட் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செட்டப் வச்சுருக்காங்க. அண்ட் ஆக்சியல் லோட் ஆஃப் 200 kN இஸ் அப்ளைடு அட் பி அட் 320 Kelvin. 320 Kelvin டெம்பரேச்சர் இருக்கிறப்போ பிங்கிற பாயிண்டில் 200 kN லோடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க. And find the stresses in each material when the temperature is 370 Kelvin. 320லேருந்து 370க்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்போ அதோட ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. E for aluminium and steel 70 GPa and 210 GPa. E அப்படிங்கிறது young smallest value. And take alpha thermal conductivity for aluminium and steel as 24 × 10⁻⁶ per Kelvin. And then for steel 12 × 10⁻⁶ per Kelvin அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சம்மோட கிவன் டேட்டா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சம்மில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அலுமினியம் இருக்குது. ஸோ அலுமினியம், தென் ஸ்டீல். இப்போ அலுமினியம் பாரோட லென்த் என்ன அப்படின்னா எல்ஏன்னு எடுத்துக்கலாம். எல்ஏ இஸ் ஈக்குவல் டு 100 mm. இதே ஸ்டீல் பாரோட லென்த் என்ன அப்படின்னா எல்எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட லென்த் வந்து 150 mm. தென் இதோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 mm². தென் ஸ்டீல் பாரோட ஏரியா 1500 mm². தென் இதோட யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அலுமினியத்துக்கு 70 GPa. ஜிகாபாஸ்கல் அப்படிங்கிறது ஜிகானா 10⁻⁹, பாஸ்கல் அப்படிங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் மாற்றினோம் அப்படின்னா 70 × 10⁻³ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இந்த யூனிட் கன்வர்ஷன் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். யூ கேன் கோ டவுன் அண்ட் வாட்ச் இட். ஸோ சிமிலர்லி யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபார் ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 210 GPa கொடுத்துருக்காங்க. 210 GPa அப்படிங்கிறது 210 × 10⁻³ நியூட்டன் பெர் mm². எல்லாத்தையும் நியூட்டன் அண்ட் எம்எம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதன் இதுக்கு காமனாக பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. ஃபார் அலுமினியம் 24 × 10⁻⁶ per Kelvin. அதே மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் ஸ்டீல் என்ன அப்படின்னா 12 × 10⁻⁶ per Kelvin. தென் டெம்பரேச்சர் ரைஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் 1 என்ன அப்படின்னா 320 Kelvin இருக்குது. டெம்பரேச்சர் 2 என்னவா மாறுது அப்படின்னா 370 Kelvin. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 320லேருந்து 370 50 Kelvin என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. 50 Kelvin ரைஸ் ஆகுது. ஓகே, தென் லோட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த அப்ளிகேஷன் ஆஃப் லோட் 200 kN, அதாவது 200 × 10⁻³ நியூட்டன். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கிவன் டேட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சம்மை வந்து நான் ஒரு கான்செப்சுவல் டயக்ராமாக, ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக காட்டியிருக்கேன். அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு அலுமினியம் பாரில் இந்த பர்டிகுலர் பிங்கிற பாயிண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டென்சைல் லோடு ஆக்ட் ஆகுது. அலுமினியம் பாருக்கு டென்சைலாக இருக்கும், ஸ்டீல் பாருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அலுமினியம் பார் எலாங்கேட் ஆகும், ஸ்டீல் பார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஆகும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். லைக் இந்த பர்டிகுலர் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலுமினியம் பார் வந்து எலாங்கேஷன் ஆகும். எவ்வளோ தூரத்துக்கு எலாங்கேஷன் ஆகுதோ அதே அளவு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டீல் பார் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வெறும் ஸ்ட்ரக்சரல் லோடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், தெர்மலை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது தெர்மல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு எலாங்கேஷன் ஆஃப் அலுமினியம், அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் ஆஃப் தி ஸ்டீல்.
ஸோ அலுமினியத்தோட எலாங்கேஷனும் ஸ்டீலோட எலாங்கேஷனும் சேம் அப்படின்னு சொல்லி மொதல் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த பார் வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம், டெம்பரேச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம், அந்த ரிஜிட் எதையுமே கன்சிடர் பண்ணல அப்படின்னா 320 370 கெல்வினாக மாறுறப்போ 2 பாருமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் கம்மியாச்சு அப்படின்னா கான்ட்ராக்ஷன் இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். இது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 2 பாருமே என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நமக்கு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் பி அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் ரிஜிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போது இந்த பாரை என்ன பண்ண விடாது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆக விடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல். இது எப்போது ரிஜிட் இல்லாதப்போ ஃப்ரீயாக நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்போ டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல். ஆனால் நமக்கு 2 சைடும் ரிஜிட் இருக்கிறதுனால இந்த ரிஜிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பார் எக்ஸ்பேண்ட் ஆகிறதையும் தடுக்கிறதுக்கு மாதிரி என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 பாரில் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னலாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரலாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். தென் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் எவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்ன அளவுக்கு ஜென்ரேட் ஆகுது, அப்புறம் டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மில் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரக்சரில் மட்டும் நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 320 கெல்வின் தான் இருக்குது. சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகலை. ஸோ இதில் என்ன க்ளூ அப்படின்னா எலாங்கேஷன் ஆஃப் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டீல். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் எலாங்கேஷன் ஆஃப் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்டீல். ரெண்டோட உங்களோட டிஃப்ளெக்ஷனும் என்ன அப்படின்னா சேம், சேஞ்ச் இன் லென்த்துமே சேம் தான். அந்த பர்டிகுலர் கான்செப்ட், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம். எந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம்? சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அலுமினியம் தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வெறும் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னா stress is equal to strain into Young's modulus value. Here stress is equal to strain அப்படின்னா change in length by original length into Young's modulus. Stress அப்படின்னா load by area. Load by area is equal to change in length by original length into E. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்தை தனியாக எடுக்கலாம். சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா பி இன்ட்டு எல் டிவைட் பை ஏ இன்ட்டு இ. இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோம், அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கும் எலாங்கேஷன் சேம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அலுமினியத்துக்கு இந்த ஃபார்முலா எழுத அப்படின்னா லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் லென்த் ஆஃப் அலுமினியம் டிவைட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் அலுமினியம் தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் that is equal to similar for steel load length area அப்புறம் யங்ஸ் மாடுலஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று தெரியும், டோட்டல் லோடு ஆக்டிங் இஸ் ஈக்குவல் டு 200 kN. டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் ப்ளஸ் லோட் ஆக்டிங் ஆன் ஸ்டீல். அதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் லோடு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு PA இஸ் ஈக்குவல் டு 200 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் என்ன கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னா PSஐ கொண்டு வந்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா PA இஸ் ஈக்குவல் டு 200 PS அப்படின்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், PAவை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை PAக்கு பதில் என்ன போடலாம் அப்படின்னா 200 மைனஸ் PS அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு லென்த் ஆஃப் அலுமினியம், லென்த் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ அப்படின்னா 100 mm டிவைட் பை ஏரியா ஆஃப் அலுமினியம் என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா 1000 mm² இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்மில் 70 இன்ட்டு 10⁻³ Nm². ஸோ லென்த்துங்கிறது 100 mm, ஏரியா என்ன அப்படின்னா 1000 mm², யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 70 இன்ட்டு 10⁻³ Nm². தட் இஸ் ஈக்குவல் டு PS அப்படியே வச்சுக்கலாம், PS இன்ட்டு
லென்த் ஆஃப் ஸ்டீல் பார் என்ன அப்படின்னா 150 mm டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்டீல் பார் 1500 millimeter square இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் 210 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ எது மட்டும் எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா பிஎஸ் மட்டும் எனக்கு என்னது தெரியாமல் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா பிஎஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா பிஎஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 150 kN கிடைக்குது. ஸோ PA is equal to 200 minus PS, that is 200 minus 150 is equal to 50 kN. இப்போ என்ன கிடச்சிச்சு, நமக்கு லோடு கிடச்சிருச்சு. இந்த லோடை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் அலுமினியம் எவ்வளோ அப்படின்னா லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் அலுமினியம். லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் 50 kN, 50 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் டிவைடட் பை ஏரியா எவ்வளோ அப்படின்னா அலுமினியத்துக்கு 1000 mm ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இதே மாதிரி ஸ்டீலுக்கும் லோடு ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் ஸ்டீல் பார், லோட் ஆக்டிங் ஆன் ஸ்டீல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் டிவைடட் பை 1500 millimeter square. That is equal to cancel பண்ணோம் அப்படின்னா 100 Newton per mm square. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் அலுமினியம், ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் ஸ்டீல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அலுமினியத்தில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா டென்ஷன், ஸ்டீலில் ஆக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன். அதை எப்படி சொல்கிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் பாரில் ஆக்ட் ஆகிறது வந்து எலாங்கேஷன் சைடில் ஆக்ட் ஆகும். இதே வந்து ஸ்டீல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் ப்ரெஸ்ஸிங் சைடில் ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அலுமினியமில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். தென் ஸ்டீலில் ஆக்ட் ஆகிறது கம்ப்ரெஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். டென்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிக்கலாம், கம்ப்ரெஷன் அப்படின்னா மைனஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் நெகட்டிவ் சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா கம்ப்ரெஷனை மீன் பண்ணுது, பாசிட்டிவ்ங்கிறது டென்ஷனை மீன் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தெர்மல். தெர்மலில் என்ன ஆகுது அப்படின்னா 320 கெல்வின் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னா 370 கெல்வினாக மாறுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 50 கெல்வின். 50 கெல்வின் என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. ஸோ இப்போது அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ரெண்டு ரிஜிட் பாடியுமே இல்லை. உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அலுமினியம் அதுக்கப்புறம் ஸ்டீல், அலுமினியம் அதுக்கப்புறம் ஸ்டீல் இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்காது. டிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே வந்து எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். ஸோ டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே 1 அப்படின்னு மார்க் பண்ணிப்போம், தென் தெர்மலுக்கு எல்லாமே 2 அப்படின்னு மார்க் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் டிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயே ரிஜிட் இருக்குது. முதல்ல ரிஜிட்டை கன்சிடர் பண்ணாமல் தான் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் ரிஜிட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பார், அதாவது நம்ம அலுமினியம் பாரையும் ஸ்டீல் பாரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆக விடாமல் கம்ப்ரசிவ் லோடை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ரிஜிட் பாடியால் உங்களுக்கு இன்டர்னலாக ஜென்ரேட் ஆக போகிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்பேன்ஷனை அப்படியே தடுத்து நிப்பாட்டும். ஸோ அந்த அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணும் சீட் பண்ணும். ஸோ ஏ அண்ட் சி பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் இருக்கும். இந்த கம்ப்ரெஷன் வந்து ஈக்குவலாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கும். ஸோ the load acting on அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு லோட் ஆக்டிங் ஆன் ஸ்டீல். எப்போது இந்த ரிஜிட் பாடி வச்சுது அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷனை தடுக்கிறதுக்காக ஒரு லோடு கொடுக்கும்ல, அந்த லோடு வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிக்கும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். அந்த கான்செப்ட் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெர்மலில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ தெர்மலை பொறுத்த வரைக்கும் லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் டியூ டு தெர்மல் அண்ட் லோட் ஆக்டிங் ஆன் ஸ்டீல் டியூ டு தெர்மல், இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா ஈக்குவல். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்ம பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் எடுத்துக்கலாம்.
ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் சேஞ்ச் இன் லென்த்து 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அலுமினியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் சேஞ்சிங் லென்த் ஆஃப் ஸ்டீல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா சேஞ்ச் லென்த் ஃபார்முலா டியூ டு தெர்மல் length of aluminum into thermal conductivity of aluminum into temperature rise, that is equal to எவ்வளோ அப்படின்னா 100 mm. thermal conductivity என்ன அப்படின்னா அலுமினியத்துக்கு 24 into 10 power minus 6 per Kelvin. then temperature rise என்ன அப்படின்னா 50 Kelvin. அதே மாதிரி length of steel into thermal conductivity of steel அப்புறம் என்ன அப்படின்னா temperature increase. length of steel என்ன அப்படின்னா 150 mm. thermal conductivity என்ன அப்படின்னா சம்மில் 12 into 10 power minus 6 கொடுத்துருக்காங்க. temperature rise என்ன அப்படின்னா 50. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம் இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 0.12 mm. அதே மாதிரி தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ அப்படின்னா இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 0.09 mm. ஸோ டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் டியூ டு தெர்மல் என்ன அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ 0.12 ப்ளஸ் 0.09 mm. ஸோ டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் என்ன வருது அப்படின்னா டியூ டு தெர்மல் 0.21 mm. அதாவது ரிஜிட் கண்டிஷன் இல்லாமல் வெறுமான 2 பார் மட்டும் இருக்குது அப்படின்னா டியூ டு 50 Kelvin டெம்பரேச்சர் ரைஸ் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா 0.21 mm ஃப்ரீ எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இந்த 0.21 mm ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆகாமல் ரிஜிட் என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வித் ரிஜிட் இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் ரிஜிட் பாடி இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தோம். ஸோ இப்போ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் ரிஜிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 0.21 mm எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு. இப்போ ரிஜிட் வச்சோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்காது அப்படி தானே. அப்போது இந்த 0.21 mm இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா 0.21 mm ரெடியூஸ் பண்ணணும். ஸோ த எக்ஸ்பேன்ஷன் 0.21 mm என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணணும். எதை வச்சு கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிஜிட் சப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பார் அப்படியே இருக்கும். ஸோ அகைன் சொல்கிறேன், இப்போ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னா அலுமினியம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டீல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ரெண்டோட டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இப்போது ரிஜிட் பாடி இருக்குது அப்படின்னா அந்த ரிஜிட் பாடி என்ன பண்ணும் இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறத தடுக்கும். எக்ஸ்பேண்ட் எவ்வளோ ஆகும் 0.21 mm ஆகும். 0.21 mm ஆகிறத என்ன பண்ணணும் தடுக்கணும் அப்படின்னா 0.21 mm கம்ப்ரஸ் பண்ணி அதே இடத்துல வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்குது. ஸோ வி கேன் கைண்ட்லி டேக் expansion that to be compressed by the rigid body is 0.21 mm. சரிங்களா? அண்ட் அகைன் நமக்கு இன்னொரு க்ளூ தெரியும். என்ன க்ளூ அப்படின்னா ரெண்டோட லோடையும் தெர்மல் லோடையும் ஈக்குவலாக எடுத்துக்கும். லோட் ஆக்டிங் ஆன் அலுமினியம் டியூ டு தட் கம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு லோட் ஆக்டிங் ஆன் ஸ்டீல் டியூ டு கம்ப்ரெஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா எழுதும் அப்படின்னா அகைன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ். then sigma is equal to ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக சேஞ்ச் இன் லென்த் பை லென்த் இன்ட்டு இ. இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு டெல் எல் இ எந்த பக்கம் ஒன்று தரலாம் டிவைட் பை இ ஆயிரும், இங்கே இன்ட்டு எல் ஆயிரும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு லென்த் டிவைடட் பை இ. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது டோட்டல் கம்ப்ரெஷன் என்னது அப்படின்னா del L is equal to 0.21 mm. del L இதெல்லாமே 2 is equal to del L of aluminium plus del L of steel. இப்போ அலுமினியத்துக்கு ஃபார்முலா போட்டோம், டெல் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா சிக்மா ஆஃப் அலுமினியம் 2 லென்த் ஆஃப் அலுமினியம் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம். இந்த 2ங்கிறது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ சிக்மா ஸ்டீல் 2 லென்த் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் தட் இஸ் ஈக்குவல் டு 0.21 mm. ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 0.21 இஸ் ஈக்குவல் டு சிக்மா A2 லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா அலுமினியம் பாருக்கு 100 mm, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ
70 into 10 power 3 Newton per mm square plus sigma S2 தெரியாது. length என்ன அப்படின்னா length 150 mm divided by young's smallest value 210 into 10 power 3 Newton per mm square. இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மாக நிற்கும். அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லோடு ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். லோடு ஈக்குவல் அப்படின்னா PA2 is equal to PS2, அதாவது சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. சரிங்களா? அப்போ லோடு இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏரியா. ஸோ சிக்மா A2 இன்ட்டு cross section area of aluminium, that is equal to sigma S2 cross section area of steel. ஸோ இப்போ சிக்மா A2 is equal to அலுமினியத்தோட cross section என்ன அப்படின்னா 1000 mm square, that is equal to சிக்மா S2 இன்ட்டு இதோட cross section என்ன அப்படின்னா 1500 mm square. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிக்மா A2 is equal to in terms of சிக்மா S2ல 1.5 சிக்மா S2 அப்படின்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 0.21 is equal to சிக்மா ஏக்கு பதிலாக 1.5 சிக்மா S2 into 100 divided by 70 into 10 power 3 plus sigma S2 into 150 divided by 210 into 10 power 3. இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு சிக்மா எஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். எனக்கு சிக்மா எஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 73.5 நியூட்டன் per mm ஸ்கொயர் கிடைக்குது. அதே டைமில் சிக்மா A2 is equal to 1.5 of சிக்மா S2. ஸோ எனக்கு சிக்மா A2 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 110.3 நியூட்டன் per mm ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ எனக்கு தெர்மலால் ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரலுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், தென் தெர்மலுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். தெர்மலில் என்ன சொன்னோம், இந்த ரிஜிட் பாடி என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுது எதை ரெண்டு பாரையுமே. ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணும், அலுமினியத்துக்கு டென்ஷனையும் உங்களுக்கு ஸ்டீலுக்கு கம்ப்ரெஷனையும் கொடுக்கும். தெர்மல் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பாரையுமே கம்ப்ரெஸ் தான் பண்ணுது. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் அலுமினியம், டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் ஸ்டீல். ஸோ A1 ப்ளஸ் சிக்மா A2 இது ரெண்டுமே கம்ப்ரெஷன் அப்படிங்கிறனால ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? தென் சிக்மா S1 ப்ளஸ் சிக்மா S2. சிக்மா A1ஓட வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா சிக்மா A1 வேல்யூ 50 நியூட்டன் டென்ஷனில், சிக்மா எஸ் வந்து 100 நியூட்டன் கம்ப்ரெஷனில். ஸோ சிக்மா A1 50 நியூட்டன் டென்ஷனில் வந்துச்சு, 50 நியூட்டன் per mm ஸ்கொயர். சிக்மா A2 வந்து எவ்வளோ வருது அப்படின்னா சிக்மா A2 மைனஸ் 110.3 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதே எஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கம்ப்ரெஷன் -100, இங்கேயும் கம்ப்ரெஷன் தான் -73.5. ஸோ சம்மேஷன் பண்ண அப்படின்னா சிக்மா A இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸில் தான் வரும் 60.3 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதே சிக்மா எஸ் என்ன வருது அப்படின்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -173.5 நியூட்டன் per mm ஸ்கொயர். இந்த மைனஸ்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கம்ப்ரெஷனை மீன் பண்ணுது. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன அப்படின்னா அலுமினியம்லையும் ஸ்டீலையும் கம்ப்ரெஷன் நேச்சரை தான் கொடுக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு வி கேன் சால்வ் எ ப்ராப்ளம் ஸ்டெப் பார் வித் ஸ்ட்ரக்சரல் லோட் அண்ட் ஆல்சோ எ தெர்மல் லோட்.